ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன். பில்டிங்கை பற்றியும் வாஸ்துவை பற்றியும். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை யாரோ ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டுறாங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து ஏன்னா வீடு கட்டும்போது வந்து நம்மளோட ட்ரீம் ஹோம், நம்மளுடைய கனவு இல்லம் வந்து நம்மளுடைய காலங்களில் ஒரு தடவை தான் கட்டுறோம். மேபி ஒரு சில பேர் ரேராக 2-3 வீடு கட்டுவாங்க. அப்போ அந்த வீடை வந்து நல்லா ரசித்து நல்லா சிறந்த முறையில் தரமான இன்ஜினியர்ஸை கொண்டு எப்படி நம்ம குவாலிட்டியாக பண்ணுறது, எப்படி வாஸ்துப்படி பண்ணுறது, எப்படி நம்ம அந்த வாஸ்து நிறைஞ்ச வீட்டில் நம்ம ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடும் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோஸ் போடுறேன். ஃபர்தராக நீங்கள் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நேராக டாபிக் போவோம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்னால் மாடிப்படி பார்த்தீங்கன்னா எப்படி டெக்னிக்கலாக முதல்ல பார்த்துருவோம். அப்புறமாட்டி நான் வாஸ்துப்படி சொல்லிடுறேன். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டேர் கேஸு ஒரு சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், இல்லை ஒரு ஈவனாக இருக்காது. ஏன்னா கீழே வந்து பேவிங் ஃப்ளோரிங் வந்து அப்புறம் டிசைன் பண்ணுவாங்க. அது ஹைட்டு மார்பிளோ டைல்ஸோ வரும்போது மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்டெப்பும் யூனிஃபார்மாக இருக்கணும். அதேமாதிரி லாஸ்ட் படி சில சமயம் வந்து ஹைட்டு கூட போயிடும். ஏன்னா டைல்ஸு மார்பிளுக்கு நான் வரும்போது அது மாதிரி இல்லாமல் நம்ம மைண்டு என்ன ஆகும்னா பிரெயின் வந்து ஒரு 2-3 ஸ்டெப்பு ஏறிட்டிங்கன்னா அந்த ஹைட்டுக்கே கால்குலேட் பண்ணி ஸ்டெப்பை எடுத்து வைக்கும். நீங்கள் மேலே வரும்போது ஒரு ஸ்டெப்பு அந்த 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஹைட்டு ஏறும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எப்போதுமே அந்த மாதிரியான தப்பு பண்ணாதீங்க. ஸ்டேர் கேஸ் எப்போதுமே ஃப்ளோரிங் ஃபினிஷிங்லேருந்து மேலே ஃப்ளோரிங் ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும். இதுதான் ஸ்டேர் கேஸோடைய டைப்பு, சரிங்களா? அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டேர் கேஸில் வந்து நமக்கு வந்து நிறையா ஸ்டேர் கேஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரைட் நம்ம நார்மலாக போடுற ஸ்ட்ரைட் ஸ்டேர் கேஸு, அப்புறம் வந்து டாக் லெக் ஸ்டேர் கேஸு, ஸ்பைரல் ஸ்டேர் கேஸு, பைஃபர்கேட்டட் ஸ்டேர் கேஸு, அப்படின்னு நிறையா இருக்குது. நம்ம நார்மலாக இப்போ வீடுகளில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட்டு அண்ட் டாக் லெக்டு, ஸ்பைரல் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். சில இது வந்து டிசைனாக எஸ்கர்வ் சர்க்குலர் போடுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக என்ன பார்க்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த ஸ்டேர் கேஸில் நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டும்போது நீங்கள் வந்து மேல் நோக்கி ஏறும்போது கிளாக் வைஸில் ஏறுற மாதிரி பாருங்கள். எப்போதுமே வந்து ஏறும்போது கிளாக் வைஸில் தான் ஏறணும். அதுதான் வந்து சரியான முறை. ஏன்னா கிளாக் வைஸில் தான் நமக்கு வந்து அது வந்து அந்த படிக்கட்டு டாக் லெக்கோ ஈவன் சர்க்குலர் எது போட்டிங்கனாலும் கிளாக் வைஸ் தான் ஏறணும், ஓகேங்களா? அது மாதிரி ஏறி இறங்கும்போது வந்து டுவர்ட்ஸ் நார்த்து பார்த்தோ இல்லை ஈஸ்ட் பார்த்தோ இறங்குற மாதிரி வைங்க. அந்த ஸ்டேர் கேஸ் வந்து சவுத் வால் இல்லைன்னா வெஸ்ட் வாலில் வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அதே மாதிரி வந்து வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸ் எக்காரணத்தை கொண்டு போட்டுறக்கூடாது. அது வந்து ரொம்ப ஒரு அதாவது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அது மூலியமாக தான் வரும். நீங்கள் அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுடைய எனர்ஜி லெவலை வந்து குறைச்சிடும், வீட்டுக்கு தேவையான எனர்ஜி இதை. அதேமாதிரி பிரம்மஸ்தானத்தில் வரக்கூடாது, வீட்டோட மையத்தில் வரக்கூடாது. பின்ன வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாது. ஸ்டேர் கேஸோடைய படி நீங்கள் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் மெயினாக பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15, 19, 17 இந்த மாதிரி ஸ்டெப்பு வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒத்தப்படையில் மாடிப்படி ஸ்டெப் வைக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோர் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டெப்ஸோடைய திக்னஸ் ஹைட்டை வந்து நார்மலாக இது பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸோ ட்ரெட் அண்ட் ரைசர்னு சொல்லுவோம். ட்ரெட்டுங்கிறது அந்த கால் பாதம் வைக்கிற இடம், ரைசருங்கிறது அந்த ஹைட்டு, ஓகேங்களா? அது வந்து வீடுகளுக்கு நம்ம வந்து 10 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். 10 இன்ச்சே போதுமானது வீடுகளுக்கு. கமர்ஷியலுக்கு தான் நம்ம வந்து 12 இன்ச்சு, அதாவது ஒரு அடி வைப்போம். வீடுகளுக்கு 10 இன்ச்சு போதுமானது. ஹைட்டு வந்து 6 இன்ச்சு நல்லது. 6 இன்ச்சு வந்து ஸ்டாண்டர்டான ஒன்று. நீங்கள் கமர்ஷியல் நீங்கள் இண்டஸ்ட்ரியெல்லாம் போனீங்கன்னா 9 இன்ச்சு வைப்போம். ஏன்னா இண்டஸ்ட்ரியெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வேலைக்கு இதுக்கு தகுந்த மாதிரி தான். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் 9 இன்ச்சு வைக்கலாம். நீங்கள் வீடுகளில் 10 இன்ச்சு பை 6 இன்ச்சு போதுமானது. இன்னும் ரொம்ப உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குன்னா 4 இன்ச்சு ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும். 6 இன்ச்சுங்கிறது ரீசனபிளாக இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் 7 இன்ச்சு மேக்ஸிமம் போகலாம். 10 அந்த 6லேருந்து 7க்குள்ளார நீங்கள் வாங்க. 6, 6.5, 7, 6.25 வச்சு அந்த ஸ்டெப்ஸை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்டேர் கேஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்டிங் வந்து எவ்ரி ஒரு 10 ஸ்டெப்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 11 ஸ்டெப்க்கு ஒன்று ஒரு லேண்டிங் கொடுத்துருங்க, மிட் லேண்டிங். ஏன்னா ஏறுறவங்களுக்கு
வயசானவங்க இவங்களாம் வந்து ஒரு லேண்டிங் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் ஒரு மெட்டீரியலில் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லேண்டிங் இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த லேண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் மெட்டீரியலை கொண்டு போனாலும் சரி, நடந்து போகிறவங்க எல்லாத்துக்குமே. ஹேண்ட் ரெயில்ஸ் கண்டிப்பாக முக்கியம். ஹேண்ட் ரெயில்ஸ் கண்டிப்பாக போடுங்க. ஹேண்ட் ரெயில்ஸு பின்ன வுட்டு ஸ்டெப்பு இது எல்லாமே வந்து 2 மெட்டீரியலில் போடுங்க. ஒன்று வந்து காங்கிரீட்டில் போடுங்க, இல்லைனாக்கா வுட்டில் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸ்டீல் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஸ்டீல் வந்து வாஸ்துப்படி வந்து நம்ம மரங்கள் நல்லது, காங்கிரீட் நல்லது. ஸ்டீல் வந்து அவ்வளோ எனர்ஜி லெவலை வந்து பிளாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து படிக்கட்டு கீழே வந்து ஏதாவது ரூம்ஸு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி வைக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க மோஸ்ட்லி. ஏன்னா அது வந்து ஈவன் டாய்லெட்டு கூட வைப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதெல்லாம் வந்து வாஸ்துப்படி நல்லதில்லை. நமக்கு சிட்டி லைஃப்பில் கன்ஜஸ்டடாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதேமாதிரி வந்து மாடிப்படி கீழே வந்து பூஜை ரூம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பூஜை ரூம் இருக்கக்கூடாது. பின்ன வந்து வேற என்ன விஷயங்கள்? அப்புறம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்ரூமுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து படிக்கட்டு இருக்கும். ஹெட்ரூமு ஆர் வேறு ஏதாவது அப்ரோச்சஸ் நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஸ்டேர் கேஸ் போடணுன்னா நீங்கள் இந்த மெயின் ஸ்டேர் கேஸோட கனெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து தனியாக தான் இருக்கணும். மெயின் ஸ்டேர் கேஸ் தனியாக இருக்கணும். ஹெட்ரூம் அந்த மொட்டை மாடிக்கு போகிறீங்களே டெரஸ்க்கு, அதாவது ஹெட்ரூம்னா டெரஸ்க்கு போகிற படிக்கட்டாக இருக்கட்டும், கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிற படிக்கட்டெல்லாம் வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் பண்ணணும். இதோட கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேர் கேஸ் செப்பரேட்டாகவும் அந்த ஸ்டேர் கேஸ் செப்பரேட்டாகவும் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டேர் கேஸில் நீங்கள் நல்ல ஒரு இன்ஜினியர்ஸை கூப்பிட்டிங்கன்னா அவங்களே மார்க் பண்ணி தந்துடுவாங்க. ஈவன் சர்க்குலரு ஸ்ட்ரைட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க மார்க் பண்ணி கொடுத்துட்டு அதுபடி நீங்கள் சென்ட்ரிங் அடித்து போடலாம். அதுக்கெலாம் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து அவங்க டிசைன் படி நீங்கள் போட்டுருவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சென்னை மேராவக்கத்தில் தான் நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊரில் இருந்தாலும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்து பண்ணுறோம். மெயினாக வந்து இந்த 3 ஊரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரீம் ஹோம் கட்டணும், நல்லா கொஞ்சம் லக்ஸரியாக கட்டணும், கொஞ்சம் மாடர்னாக ஒரு யூனிக்காக கட்டணும், ஒரு யூனிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய டெக்னாலஜி வச்சுருக்கோம். ஆனால் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் என்னென்னங்கிறத. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து அந்த மாதிரியான உங்களுக்கு மைண்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டுவீங்களா, இல்லை இது எவ்வளோ டீட்டெயில் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு சேட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.